வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிசி குரூப் ஓ சிலபஸில் வந்து அறநூல்கள்ங்கிற ஒரு டாபிக் இருக்குது. சரிங்களா? அந்த அறநூல்கள்ங்கிற டாப்பிக்கில் நாலடியார் பற்றி பார்ப்போம். சரிங்களா? நாலடியார் வந்து பாடலோட ஆசிரியர் யாருன்னு கேட்டால் சமண முனிவர். சரிங்களா? நாலடியார் பாடலோட ஆசிரியர் யாருன்னு கேட்டால் சமண முனிவர். நாலடியாரை பற்றி சொல்லணும்னா இது வந்து 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. சரிங்களா? 15 கீழ்கணக்கு நூல்கள் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா சமண முனிவர் பலரால் பாடப்பட்ட நூல் தான் நாலடியார். அதேமாரி பார்த்திங்கன்னா இதில் வந்து 400 வெண்பாக்கள் உண்டு. 400 வெண்பாக்கள் உடையது. இந்நூல் பார்த்திங்கன்னா நாலடி 400 வேளாண்மை வேதம் கொஞ்சம் பேர்கள்லாம் இதை அழைப்பாங்க. பாருங்கள், இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். சரிங்களா? இந்த பாடலோட பாருங்கள். அதாவது நாய்க்கால் சிறுவிரல் போல நன்கநீராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் செய்தானும் சென்று கொளல் வேண்டும் செய்விளைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு. சரிங்களா? இது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாயின் கால் வந்து நெருங்கி இருக்கும். ஆனால் நம்மளுக்கு வந்து சில சில நண்பர்கள் வந்து நாய்க்கால் நெருங்கி இருப்பது போல் நெருங்கியிருப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து ஈக்கால், அதாவது கொஞ்சம் கூட உதவி பண்ண மாட்டாங்க. சிலர் வந்து எப்படின்னா, வாய்க்கால் வந்து எங்கேருந்தோ தண்ணி கொண்டு வந்து நம்மளுக்கு வந்து தரும். அதுபோல் சில நண்பர்கள் வந்து தொலைவில் இருந்தாலும் நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்க. இதுதான் அந்த பாடலோட மீனிங். பாருங்கள், பாடலோட பொருங்க பாருங்கள். நாயின் கால் விரல்கள் நெருங்கி இருக்கும். அதே போல் சிலர் நம்மோடு நெருக்கமாக இருப்பார். ஆனால் ஈயின் கால் அளவு கூட நமக்கு உதவ மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்களால் நட்பு நமக்கு என்ன பயன்? சரிங்களா? அப்படிப்பட்டால் நமக்கு என்ன பயன்? அதேமாரி வாய்க்கால் வந்து தொலைவில் உள்ள நீரை கொண்டு வரும். வாய்க்கால் வந்து தொலைவில் நீரை கொண்டு வரும். அந்நீரை வயலுக்கு பாய்ச்சி விளைய உதவும். சரிங்களா? வாய்க்காலை போல உதவும் மனிதர்கள் இருக்கிறார்கள். எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அவர்கள் நட்பை நாம் தேடிக்கொள்ள வேண்டும். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய புக்கு. சரிங்களா? 6th வந்து பழைய புக்கு, ஓல்டு புக்கில் ஃபஸ்ட் டைமில் இந்த நாலடியார் பாட்டு இருக்குது. அறநூல்களில் நாலடியார்ங்கிற டாபிக் உண்டு. இது உங்களுக்கு நிறையாட்ட வந்து ஓல்டு புக் இருக்காது. அதனால் வந்து ஓல்டு புக்கு நடத்துகிறேன். சரிங்களா? பாருங்கள், இதோட சொற்பொருளை பாருங்கள். நாய்க்கால்னா நாயின் கால். சரி, நாய்க்கால்னானது நாயின் கால். ஈக்கால்னா ஈயின் கால். நன்கணியர் பாருங்கள், நன்கு ப்ளஸ் அணியர். இன்னும் வந்து என்னென்னு போட்டிருக்கான்னு பார்த்துக்கங்க. சரிங்களா? நன்கணியர் நன்கு ப்ளஸ் அணியர். அணியர் அப்படி அதோட மீனிங் கேட்டால் நெருங்கி இருப்பார். அணியர்னா நெருங்கி இருப்போர். என்னவாம் கேட்டால் என்ன பயன். சரிங்களா? என்னவாம் கேட்டால் என்ன பயன். செய்மைனானது தொலைவு. செய்மைன்னா தொலைவு. செய்யின்னா வயல். சரிங்களா? சே வந்து எந்த சே வருதுன்னு பார்த்துங்க. சின்ன சேவா இல்லை பெரிய சேவான்னு பார்த்துக்கங்க. அணையர் அப்படின்னா போன்றோர். சரிங்களா? அணையர் அப்படின்னா போன்றோர். பாடல மீனிங் நூற்கொள்ப்பை பாருங்கள். இது வந்து எப்படின்னா 17 நாலடியார் வந்து 17 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று நாலடியார். இன்னொன்று வந்து 400 பாடல்கள். 400 பாடல்கள் நினைச்சால் 400 வெண்பாக்கள் என்று சொன்னாலும் கருத்தான். இது வந்து அறக்கருத்துக்களை கூறுவது. என்ன கருத்துக்கள் கூறுவது? அறக்கருத்துக்களை கூறுவது. நாலடி 400 என்னும் சிறப்பு பேரும் இதுக்கு உண்டு. சரிங்களா? இன்னொன்று வந்து சமண முனிவர் பலர் பாடிய பாடல் தொகுப்பு தான் நாலடியார். அதேமாரி 17 கீழ்கணக்கு நூல் அதாவது விளக்கத்தை பாருங்கள். 17 கீழ்கணக்கு நூல்னா சங்க நூல்கள் வந்து என்பவை 10 பாட்டும் 8 தொகையும். சங்க நூல்கள் என்பது ஒரு 10 பாட்டும் 8 தொகையும் தான். 10 பாட்டும் 8 தொகையும் மொத்தம் சேர்ந்தால் 18 நூல்கள். சரிங்களா? 10 பாட்டும் 8 தொகை வந்து 18 நூல்கள். இதை தான் மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லலாம். டிஎன்பிசி ஒரு டைமில் மேற்கணக்கு நூல்கள் யாவைன்னு கேட்டாங்க. இந்த 10 பாட்டும் 8 தொகையும் சேர்ந்தது தான் நம்மளுக்கு வந்து 17 மேற்கணக்கு நூல்கள். அதேமாரி சங்க காலத்துக்கு பின், சரிங்களா? சங்க காலத்துக்கு பின் தோன்றியது தான் 17 கீழ்கணக்கு நூல்கள். சங்க காலத்துக்கு பின் தோன்றியது வந்து 17 கீழ்கணக்கு நூல்கள். இத்தொப்பு வந்து 17னா 18. நம்மளுக்கு இருங்க 17னா இதில் வந்து 18 நூல்கள் இருக்குங்க. அந்த 17 என்றால் 18 என்பது பொருள். இந்நூல்கள் வந்து 17 கீழ்கணக்கு நூல்கள் என்று கூறுவர். இது வந்து 17 கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலும் அறநூல்கள். சரிங்களா? 17 கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலும் அறநூல்கள். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா நாலடியார் வந்து பழைய புக்கில் பார்த்துருக்கோம். நாயில்கால் சிறுவிரல் போல நன்கு நேராயினும் ஈக்கால் துணையும் உதவார் நட்பெண்ணும் செய்தானும் செஞ்சு குழல் வேணும். சரிங்களா? நாலடியார் பாடலை வச்சுக்காருன்னா சமண முனிவர் பலர் சேர்ந்தால் நாலடியார் பாடலை வச்சுருக்காங்க. நாலடியார் வந்து நாலடி 400 அப்படிங்கிற பேரும் இருக்குது. நாலடி 400 அப்படின்னு பேரும் இருக்குது. இன்னொன்று வந்து புது புக்கில் வந்து வேளாண்மை வேதம் என அழைக்கப்படுகிறது. இது வந்து 400 இதில் வந்து 400 பாடல்கள் இருக்குங்காங்க. புது புக்கில் 400 வெண்பாக்களால் ஆனது அப்படின்னு இருக்குது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், இது வந்து ஒரு 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. சரிங்களா? பார்ப்போம். புது புக்கையும் சேர்த்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு புக் பேக்கில் இருக்க கொஸ்டினை பற்றி பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அணியர்னா நெருங்கி இருப்பவர். இதோட அணியர்னா நெருங்கி இருப்பவர். செய் அப்படின்னா வயல். சரிங்களா? செய்னானது வயல். அடுத்து பாருங்கள், நாய்க்கல்னா நாய் ப்ளஸ் கால். நன்கணியர்னா நன்கு ப்ளஸ் அணியர். நட்பெண்ணாம்னா நட்பு ப்ளஸ் எண்ணாம். அதாவது நாலடியார் வந்து என்னது 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. சரிங்களா? நாலடியார் வந்து 17 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. 17 என்பது வந்து மீனிங் கேட்டால் 18. சரிங்களா? 17 என்பது 18 என்பது மீனிங். அடுத்து புது புக்கை பற்றி பார்ப்போம். சரிங்களா?
புது புக்கில் பார்த்தீங்கன்னா 7th செகண்ட் டேர்மில் அந்த புது புக் இருக்குது நாலடியார். அதாவது அழியா செல்வம்னு இருக்கும். சரிங்களா? அழியா செல்வம்னு இருக்கும். அதாவது பாடலை பாருங்கள். வைப்பிலி கோட்படா வாய்த்தீயின் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசன் செறிவல்லான் எச்சம் என ஒரு மக்கள் செய்வன விச்சை மற்று அல்ல பிற. சரிங்களா? இது வந்து எழுதுனா ஆசிரியர் வந்து சமணமுனிவர். புது புக்கில் 7th செகண்ட் டேர்மில் இருக்குது. சரிங்களா? 7th செகண்ட் டேர்மில் பேஜ் பார்த்தீங்கன்னா 29. சரிங்களா? பேஜ் வந்து 29வது பேஜில் இது இருக்குது. பாடலோட பொருளை பாருங்கள். அதாவது கல்வியை செல்வம் போல வைத்திருந்தாலும் அது பிறரால் கொல்லப்பட முடியாது. கல்வி வந்து நம்ம ஒரு செல்வம் போல் வச்சுருந்தாலும் பிறர் வந்து நம்மள்ட்ட வந்து கொண்டு போக முடியாது. அதேமாரி ஒருவருக்கு கொடுத்தாலும் அது குறையாது. நம்ம ஒரு ஆளுக்கு கல்வி வந்து நம்ம பாடத்தை வந்து ஒரு ஆளுக்கு வந்து சொல்லி கொடுத்தாலும் அது குறையாது. மிக்க சிறப்புடைய அரசனாலும் அது கவர முடியாது. ஒரு அரசனால் கூட அந்த கல்வியை கவர முடியாது. அதனால் ஒருவன் வந்து தம் குழந்தைக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் வந்து கல்வி தான் அப்படின்னு சொல்லி நாலடியார் சொல்லுது. சரிங்களா? மற்ற வேதும் செல்வம் ஆகாது. சரிங்களா? அடுத்து பாருங்க. பாடலோட இன்னொரு டைம் கூட வாசிக்க. வைப்புலி கோட்பட வாய்த்தியில் கேடு இல்லை மிக்க சிறப்பின் அரசன் செறி வவ்வான் எச்சம் என ஒருவன் மக்களுக்கு செய்வான விச்சை மற்ற அல்ல. சரிங்களா? அடுத்து பாருங்கள். சொல் பொருள் பாருங்கள். வைப்புலினா செல்வம் சேமித்து வைக்கும் இடம். வைப்புலினா செல்வம் சேமித்து வைக்கும் இடம். கோட்படானா ஒருவராலும் கொல்லப்படாது. வாய்த்தீல்னா பெரும்படி கொடுத்தாலும். சரிங்களா? பெரும்படி கொடுத்தாலும். வாய்த்தீல்னா பெரும்படி கொடுத்தாலும். விச்சைனானது கல்வி. சரிங்களா? விச்சைனானது கல்வி. வவ்வாறுன்னு கேட்டால் கவர முடியாது. வவ்வாறுன்னு கேட்டால் கவர முடியாது. எச்சம்னா செல்வம். சரிங்களா? இதெல்லாம் வந்து இந்த வவ்வாறு இதெல்லாம் வந்து பழைய எடிஷனில் இல்லை. சரி பார்த்துங்களா? வவ்வார் வாய்த்தீயில் இதெல்லாம் வந்து இல்லை. இப்போ வந்து புதிய எடிஷனில் இதெல்லாம் இருக்குது. பார்த்துக்கங்க. அடுத்து பாருங்கள். நூல் வெளியே பாருங்கள். நாலடியார் வந்து சமண முனிவரால் பலரால் பாடப்பட்டது. நாலடியார் வந்து ஒரு சமண முனிவரால் பலரால் பாடப்பட்ட நூல். இந்நூலுக்கு வந்து 17 கீழ்கணக்கு நூல்கள் உண்டு. அதிலே பார்த்தோம் நாலடியார் வந்து 17 கீழ்கணக்கு நூல் ஒன்று. இது வந்து 400 வெண்பாக்களானது. நாலடியார் வந்து 400 வெண்பாக்களானது. இதுக்கு பாருங்கள். நாலடி 400 வேளாண்மை வேதம் என்றும் அழைப்பார். சரிங்களா? அப்போ நாலடி 400 வேளாண்மை வேதம் என அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்டால் நாலடியார். அது வந்து திருக்குறள் போன்றே அறம் பொருள் இன்பம் இன்னும் முப்பால்களை உடையது. திருக்குறள் வந்து அறம் பொருள் இன்பம் 3 பால் இருக்குது. அதேமாரி நாலடியாரும் அறம் பொருள் இன்பம் 3 பகுப்புகள் உடையது. இன்னொன்று வந்து திருக்குறள் இணையாக வைத்து போற்றுவதா 4ம் 2ம் சொல்லுக்குருதி. அப்போ 4ம் 2ம் சொல்லுக்குருதி என்ன? ஒன்று திருக்குறள், இன்னொன்று வந்து நாலடியார். சரிங்களா? அடுத்து பாருங்கள். புக் பேக் பற்றி பார்ப்போம். பாருங்க. ஒருவர் தன் குழந்தைக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் எதுன்னு கேட்டால் வந்து கல்வி தான். சரிங்களா? ஒரு குழந்தைக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் எதுன்னு கேட்டால் கல்வி. கல்வியை போல் டேஸ் செல்வம் வேறில்லை. கல்வியை போல் வந்து கேடில்லாத செல்வம் வேறில்லை. சரிங்களா? கேடில்லாத செல்வம் வேறில்லை. வாய்த்து ஈயின். சரிங்களா? வாய்த்து ஈயின் என்னும் சொல்லை பிரித்தெழுதி கிடைப்பது வாய் ப்ளஸ் ஈயின். இந்த வாய்த்து ஈயின் எப்படி பிரிக்கணும்னா வாய்த்து ப்ளஸ் ஈயின். சரிங்களா? வாய்த்து ப்ளஸ் ஈயின் பிரிக்கணும். கேடில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுதி கிடைப்பது கேடு ப்ளஸ் இல்லை. இந்த பாருங்கள். 2 வந்து இதான் வரும். கே இதான் வரும். சரிங்களா? கேடு ப்ளஸ் இல்லை. அதேமாரி எவன் ப்ளஸ் ஒருவன் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் வந்து எவன் ஒருவன். சரிங்களா? எவன் ப்ளஸ் ஒருவன்னா எவன் ஒருவன். இதை பாருங்கள். கேடு இல்லை எப்படி பண்ணால் கேடு ப்ளஸ் இல்லை. அந்த கேடு வந்து எந்த கேடு வருதும் பார்த்துக்கோங்க. அதாவது வாய்த்துன்னா வாய்த்து ப்ளஸ் ஈஎன். சரிங்களா? நண்பர்களே, நம்ம சேனலில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சம்மந்தமாக வீடியோ நிறையா போட்டிருக்கேன். பார்க்காதான் பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அறநூல்களில் நாலடியார் இருக்குது. அடுத்து வந்து நாளைக்கு வந்து நான்மணிக்கு அடிகை வரும். அடுத்து பழமொழி 400. அடுத்து தொடர்ந்து அடுத்த வீடியோக்கள் வந்து தமிழ் சம்மந்தமாக டாபிக் வந்துட்டுருக்கோம். நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். நன்றி.